இறையரசின் மேன்மக்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. த காஸ்பல் ஃபார் எவ்ரிஒன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ணி கொண்டு இது தெரிந்த அந்த நாட்களிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே வந்து கேள்வி கேட்டார்கள், ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாயிருப்பான்? ஆண்டவர் அதற்கு சொல்கிறார், சிறியவன் பெரியவன் என்றதுக்கு விளக்கமாக மத்திய சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அவர் சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்கள் மத்தியில் நிறுத்தி அந்த சிறு பிள்ளையுடைய சுபாவங்களை பார்க்கும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, இந்த சிறு பிள்ளையுடைய இருதயத்தை போல நீங்கள் மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி எவனெல்லாம் இருக்கிறானோ அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவன் என்றதை அவளுக்கு கிளியர் பண்ணி விட்டுட்டார். சரிதானே? இதுதான் சத்தியம், இன்றைக்கும் அதுதான். ஆனால் நீங்கள் இதை விட்டுட்டு என்னென்ன எல்லாம் செஞ்சீங்களோ என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவன் இல்லை, நீங்கள் சிறியவர்கள் தான். அதே போல இன்னும் ஒரு காரியத்தை அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இந்த சிறியரில் என்றால் பெரிய பெரிய வயசான ஆளாக இருக்கலாம், ஆனால் சிறிய இருதயத்தோடு வருவாங்கல்ல, அவங்க தங்களுக்குள்ள ஏசு இருக்கும், ஆனால் அவங்க பெருமையாக காய்க்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி தாழ்மையாக வரும். இது அந்த மேட்டுமையான கண்களுக்கும் அந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் அது விளங்கி கொள்ளாது. மகாக்கேடும் திருக்குள்ளதும் என்று மனிதனுடைய இருதயம் குறித்து சொல்லுகிறது. ஆனால் இயேசு ஒருவருடைய உள்ளத்துக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் அவன் இயேசுவின் பிள்ளையாக செயல்பட முடியும். அப்படியானவன் சிறு பிள்ளையாக வருவான். இப்போ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டவன் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு சமன். நாங்கள் இயேசுவை போல ஏற்றுக்கொண்டோம், அப்படி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சரிதானே, நீங்கள் என்ன என்று உங்களோட கண்களுக்கு எது குறைவாக தெரியுதோ அதை ஏற்றுக்கொள்ளு, அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி சொல்லுகிறார். இது ஒரு அதில் மத்திய சுவிசேஷத்தில் தொடர்ந்து வர்ற செய்தி அது. சரிதானே? அதை விட இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், என்னுடைய விசுவாசத்தில் வருகிற சிறியர்கள் அவங்க ஆண்டவரால் ஒரு தரிசனத்தை பெற்றிருப்பாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறபடினால சிறு பிள்ளை இருதயத்தோடு நடந்து கொள்வாங்க. ஆனால் இந்த மேட்டுமையானவர்களுக்கு பார்க்கும் பொழுது அது புரிந்து கொள்ளாது. அவர்களை என்னவெல்லாம் சிந்தித்து அல்லது இவனை எழும்ப விடக்கூடாது என்று சொல்லி அவனை எழும்ப விடாமல் பண்ணுறதுக்கு கிடறல், அதான் சொல்ல கிடறல் பண்ணுறதுக்கு கிடறல் பண்ணுவார்கள். சரிதா? அவர்களுக்கு ஆண்டவர் நற்செய்தியை சொல்லுகிறார். என்ன நற்செய்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அது பயங்கரமான நற்செய்தி. சொல்ல அவைகளை பிடிச்சி கல்லில் கட்டிட்டு ஒரு சமுத்திரத்துக்கு, ஒரு சின்ன கடலில் ஒரு குளத்தில் அல்லது கிணத்துல போடுங்க சொல்லுவோம். சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அவங்கள போட்டு அடக்கம் செஞ்சிடுங்க. அது அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஏனென்றால் வருகிற ஆய்க்கின தீர்ப்பு மகா கொடிதாக இருக்கும் இடரல் என்று பண்ணுகிறவர்களுக்கு, சிறியவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. அப்போ சிறியவர்களுடைய சின்ன பிள்ளையுடைய இருதயம் போல நாங்கள் மாறி ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து நாங்கள் நடப்பது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை. தேவனுடைய ராஜ்யத்தின் பெரியவர்கள் அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்கள். இப்போ யார் பெரியவர்? சிறியவர் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பெரியவர். அப்போ அவர் பார்க்கறது என்ன? அந்த இருதயத்தை பார்க்குற மனுஷர் பார்க்குற விதமாக ஆண்டவர் பார்க்கறது இல்லை, இல்லையா? அதை இன்றைய நாட்களிலும் அதை தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள், வேறு மதத்தை இதெல்லாம் கொண்டும் கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால அவரை சரியான முறையிலே அறிந்து உணர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அவரோட தேவனுடைய ராஜ்யத்தில், இந்த பூமியில் வாழ நாட்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலும் அதற்கு இந்த பூமியில் வாழ நாட்கள் பிறகு வாழுகிற அந்த மகிமைக்குள்ளாக தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ, தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.